Hello friends, welcome to Zaxo Kitchen. இன்னைக்கு நம்ம Zaxo Kitchenல செலிபிரிட்டி குக்கிங்ல செஃப் தாமு அப்பா செஞ்சு காமிச்சிருந்த நெத்திலி மாங்காய் போட்ட மீன் குழம்பு ரெசிபி தான் பார்க்க போறோம். பெரிய பெரிய மீன்ல இருக்கக்கூடிய புரதச்சத்தை விட சின்ன மீனான நெத்திலி மீன்ல பாத்தீங்கன்னா நயாசின், செலினியம் மற்றும் ஒமேகா 3 போன்ற புரதச்சத்து நிறைய இருக்கு. இந்த மீன் சாப்பிட்றதால வளரும் குழந்தைகளுக்கு ஞாபக சக்தி அதிகரிக்கும். அதோட தசை மற்றும் திசு வளர்ச்சி அதிகமா இருக்கும். அதே சமயம் பெரியவங்களுக்கு பாத்தீங்கன்னா பக்கவாதம், மாரடைப்பு, புற்றுநோய் இதெல்லாம் வராம தடுக்கும். ரொம்ப மருத்துவ குணம் கொண்ட அதே மாதிரி டேஸ்டா இருக்கக்கூடிய இந்த நெத்திலி மீன் மாங்காய் போட்ட மீன் குழம்பு செஞ்சிடலாமா? நான் இந்த வீடியோல தாமு அப்பா செஞ்சிருந்த நெத்திலி மீன் குழம்பு ரெசிபியை தான் ரெப்ளிகா பண்ணியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் 300 கிராம் நெத்திலி மீன் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் இந்த நெத்திலி மீனை சுத்தம் பண்ணிக்கலாம். ஒரு மீன் எடுத்துட்டு சிஸ்ஸரை வச்சுட்டு இந்த மாதிரி சைடில் இருக்கக்கூடிய வயிற்று பகுதியிலிருந்து தலைப்பகுதி வரைக்கும் இந்த மாதிரி கிராஸாக கட் பண்ணிக்கணும். நடுவில் இருக்கக்கூடிய இந்த முள்ளை இந்த மாதிரி பிடிச்சி இழுத்தோம்னா பாதியாக கட் ஆகும். மீதம் இருக்கக்கூடிய முள்ளை அப்படியே விட்டுறணும். பாருங்க, வயிற்று பகுதி நல்லா சுத்தமாயிருச்சு. வால் பகுதியும் சிஸ்ஸரால் கட் பண்ணிக்கணும். இப்போ மீனை சுத்தம் பண்ணிட்டோம். இதே மாதிரி இன்னொரு மீனையும் சுத்தம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. நான் எல்லா மீனையுமே வயிற்று பகுதி அண்டு வால் பகுதியை கட் பண்ணிட்டு சுத்தம் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ மீனை நல்லா சுத்தமாக கழுவுறதுக்காக மண் சட்டியில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து எடுத்துக்கிட்டு இதில் 1 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துட்டு இப்போ மீனை சேர்த்துக்கணும். இப்போ இந்த மீனை நல்லா உரசி அலசிக்கலாம். மேற்கொண்டு 2-3 தண்ணி சேர்த்து நல்லா அலசிட்டு இந்த மாதிரி மீனை சுத்தம் பண்ணி எடுத்துக்கணும். வெள்ளை அழிச்சு பாருங்க. இப்போதைக்கு மீனை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். பவுல்ல எலுமிச்சம்பழ சைஸ் அளவுக்கு புளியை ஊற வச்சுட்டு இப்போ இந்த புளியை தண்ணியா இந்த மாதிரி கரைச்சி வச்சுக்கணும். இது கூடவே ஒரே ஒரு தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணிட்டு சேர்த்துக்கணும். இப்போ தக்காளியை கைகளால் பிசைஞ்சு விட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த நெத்திலி மீன் குழம்புல நம்ம மாங்காய் சேர்த்து செய்யறதுனால புளி அண்டு தக்காளியோட அளவு கம்மியா சேர்த்தாலே போதுமானது. இப்போ இதில் கொஞ்சம் மசாலா பொருட்களை மட்டும் சேர்த்துக்கலாம். மிளகாய் தூள் 2 டீஸ்பூன், நான் கலருக்காக காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன், மல்லித்தூள் 3 டீஸ்பூன், 1 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கணும். இந்த அளவு மல்லித்தூள் சேர்த்தாதான் குழம்பு நல்லா திக்கா இருக்கும். இப்போ புளி தக்காளி தண்ணியை நல்லா கரைச்சாச்சு. இப்போதைக்கு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். மண் சட்டியில் 3 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெய் சேர்த்து செய்கிறப்போ மீன் குழம்பு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா பொரிய வச்சுக்கணும். தாளிப்பு பொரிஞ்சதும் இப்போ இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 காஞ்ச மிளகாய், 2 சிகப்பு மிளகாய், கூடவே 1 கப்பு சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், மீன் குழம்புக்கு சின்ன வெங்காயம் மட்டுமே சேர்த்து செஞ்சு பாருங்க. அப்போதான் மீன் குழம்பு ரொம்ப ருசியாக இருக்கும். இஞ்சி தட்டுற உரல்ல 1/2 இன்ச்சு இஞ்சி அண்டு 5 பல்லு பூண்டை இந்த மாதிரி கொரகொரப்பாக தட்டிட்டு இப்போ இதை வெங்காயத்தோட சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கணும். இப்போ நான் இந்த சைஸ் மாங்காய் எடுத்திருக்கேன். மாங்காயோட மேல் தோலெல்லாம் சீவிட்டு மாங்காயை ரொம்ப பெரிய பீசஸ் இல்லாமல் இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக நம்ம கட் பண்ணிக்கணும். இப்போ இந்த மாங்காயை வெங்காயத்தோட சேர்த்துட்டு நல்லா வதக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி மாங்காயை வதக்கிட்டு செய்கிறப்போ இதோட ருசி அலாதியாக இருக்கும். மாங்காய் வெங்காயத்தோட இந்த அளவு வதங்கினதும் இப்போ இதில் நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சிருந்த புளி மசாலா தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ அதே பவுல்லையே 2 கப்பு தண்ணி சேர்த்து நல்லா அலசிட்டு இப்போ இதில் சேர்த்துக்கலாம். இப்போ மசாலாவோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு இதை ஒரு மூடியால் மூடிட்டு 10 நிமிஷத்துக்கு மீன் குழம்பு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். நம்ம இந்த குழம்பு அப்படியே விட்டுறாம இடையில மூடியை ஓப்பன் பண்ணிட்டு அப்பப்போ குழம்பு நல்லா கலந்து விட்டுக்கணும். டேஸ்ட்டை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சோண்டு வெல்லம் மட்டும் சேர்த்து கலந்துக்கலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. மீன் குழம்பு கொஞ்சம் திக்காயிட்டே வருது பாருங்க. மாங்காயும் ஓரளவுக்கு வெந்திருக்கு பாருங்க. மறுபடியும் 5 நிமிஷத்துக்கு குழம்பு கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ மொத்தமாக 10 நிமிஷம் ஆயிடுச்சு. குழம்பு பார்த்தீங்கன்னா நல்லா திக்காக இருக்கு பாருங்க. நம்ம சேர்த்துருந்த எண்ணெய் நல்ல மேலே மிதந்து வந்திருக்கு பாருங்க. அதே சமயம் மாங்காயும் நல்லா வெந்திருக்கு. இந்த அளவு மாங்காய் வெந்தாதான் குழம்போட டேஸ்ட் நல்ல ருசியாக இருக்கும். இப்போ அடுப்பை சிம்ல வச்சுட்டு நம்ம ஏற்கனவே கழுவி வச்சிருந்த நெத்திலி மீனை சேர்த்துக்கலாம். மீனை பூ போல கரண்டியால் கிளறி விட்டுக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், நெத்திலி மீன் வேகிறதுக்கு 3 நிமிஷம் தான் ஆகும். நம்ம 3 நிமிஷத்துக்கு மேலே நெத்திலி மீனை வேக வச்சோம்னா மீன் உடைஞ்சிரும். அதே மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம அடிக்கடி கரண்டியை போட்டு கிளறி விட்டுட்டே இருக்கக்கூடாது. அப்படி கிளறினோம்னா மீன் உடைஞ்சிரும். இப்போ மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பார்க்குறதுக்கே டெம்டிங்காக இருக்கு பாருங்க. இதுக்கு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லியை தூவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இது மீன் குழம்பு சாதத்தோட சாப்பிட்றதுக்கு அம்புட்டு ருசியா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த மாங்காய் போட்ட நெத்திலி மீன் குழம்பு ரெசிபியை ட்ரை பண்ணிட்டு உங்க எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. சுவையான சமையல், சுகமான வாழ்வு. தேங்க்யூ.